சூரியன் பூமியை விட பல மடங்கு பெரியது. அந்த சூரியனை விட பல மடங்கு நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அவை சூரியனை விட அதிகமான ஒளியை இந்த பிரபஞ்சத்துக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. அறிவியல் முடிவுப்படி மனித இனம் நாகரிகத்துடனும் மொழிகளுடனும் ஆடைகளுடனும் தோன்றவில்லை. விலங்கு நிலையிலிருந்து படிப்படியாக கூர்ந்து நோக்கி பகுத்தறிவை பயன்படுத்தி நாகரிக நிலையை அடைந்தது. 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் தான் மனிதன் 2 கால்களால் நின்றும் நடந்தும் கைகளை பயன்படுத்தி பிற செயல்களை செய்யவும் கூடிய மனிதனாக மாறினான். முதல் கட்ட நாகரிக மனிதனாக மாறினான். பிறகு அவன் கிழங்கு காய்கறி கனிகளை தின்றும் வேட்டையாடியும் காடுகளிலே சுற்றி திரிந்து அலைந்து கொண்டிருந்தான். பிறகு நெருப்பு சக்கரம் போன்றவற்றை கண்டுபிடித்த பிறகு செம்பு தங்கம் இரும்பு போன்ற உலோகங்களை பயன்படுத்தி கருவிகளை உருவாக்கவும் கற்களால் கருவிகளை உருவாக்கி வேட்டையாடவும் பழகி கொண்டான். அதற்கு பின் கால்நடைகளை கட்டுப்படுத்தி இடைத்தொழில்களையும் பயிரிட கற்றுக்கொண்டு சிறு ஊர்களையும் நகரங்களையும் உருவாக்கி ஒலிகளை திருத்தி மொழியாக்கினான். மொழிக்கு வடிவம் கொடுத்து எழுத்தாக்கி உற்பத்தியின் உபரிகளை வியாபாரமாக்கினான். இதில் எங்கே யார் என்று சொல்ல முடியுமா? நான் ஆரியனா, திராவிடனா, இல்லை மனிதனா? இதில் யார் உயர்ந்தவர்கள்? எங்கிருந்து வந்தார்கள்? யார் முதலில் வந்தார்கள்? எல்லோரும் இங்கு சமம்.